பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 121 4ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இதோ, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை பாதுகாக்கிறார்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் விஷயத்தில் அவர் உண்மையாய் இருந்து அவர் இரவும் பகலும் பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். உங்களை கர்த்தர் இவ்விதமாய் நடத்துகிறார். எப்பொழுதும் ஆண்டவர் விழிப்புள்ளவராய் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பிசாசின் கிரியைகளோ மற்ற காரியங்களோ மனுஷனுடைய கிரியைகளோ இருக்கும் என்றால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விலக்கி காப்பாற்றவே இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இதை விசுவாசித்தால் உண்மையாகவே தேவ மகிமையை நம்ம காண முடியும். பாருங்க, ஒரு முறை எலிசாவை பிடிக்கும்படியாக சீரிய ராஜா எலிசா இருக்கிற அந்த மலை பிரதேசத்தை சுத்தி அவன் என்ன பண்றான், ராணுவத்தை நிறுத்திடுறான். எப்படியாவது இந்த எலிசா தீர்க்கதரிசியை பிடிச்சிடணும், இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு இவரை பிரிக்கணும் அப்படின்றதுக்காகவே அவன் ரெடியா இருக்கிறான். அந்த இடத்துல எலிசாவுடைய ஊழியக்காரன் வேலைக்காரன் என்ன பண்றான், வெளியில பாக்குறான். மலை அடிவாரத்தை ஃபுல்லா பார்த்தா ஒரே ராணுவமா இருக்கு. உடனே பயந்து போய் ஊழியக்காரன் எழுப்புறான், நம்மளை பிடிக்கிறதுக்கு ராஜா வந்திருக்கிறாரு, சீரியா ராஜா படையோட நிக்கிறாரு, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு ரொம்ப பயத்தோட இருப்பான். அந்த பயத்தின் நிமித்தமாக அவன் உலர்கிறத இந்த எலிசா பார்க்கிறார். உடனே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த வேலைக்காரருடைய கண்ணை திறந்து காமிங்க, இந்த மலை சுற்றி என்ன இருக்கிறது என்பதை அவன் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறான். உடனே அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் கண், ஆவிக்குரிய கண் திறக்கும் பொழுதுதான் அந்த மலையை சுற்றி அக்கினிமயமாய் தூதர்களும் ராணுவங்களும் அந்த இடத்துல இருக்கிறதை அவன் கண் பார்க்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை நிற்கிறதை அவன் கண் கண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் கண் அப்பதான் தெரியுது, அடடே இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னுட்டு. ஹல்லேலூயா. மனுஷனை பார்க்கிலும் தேவ தூதர்கள் கோடாய் கோடியாய் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்றதை நீங்க மறந்துடாதீங்க. அதுக்குதான் எலிசா சொல்லுவாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். ஆமென், ஆமென். இந்த பிரசங்கத்துல கேட்கிற அருமையான பிள்ளைகளே, இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் பிசாசின் கிரியின் காரிய நிமித்தமாக நிறைய பேர் நம்ம முன்னாடி எதிர்த்து நிற்கலாம். ஆனா அவர்களோடு இருப்பதை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்பதை இந்த பிரசங்கம் சொல்லுகிறது. ஆமென். ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால நம்மை ஆண்டவர் ரட்சித்து நடத்தின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அவர் நம்மை விட்டு போகவே இல்லை. அதனால்தான் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று இந்த வேளையில சங்கீதம் 121:3 நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அவர் தூங்குவதே இல்லை, உங்களை தள்ளாட விடுவதே இல்லை. அவர் உங்களுக்காக யாவும் செய்ய வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு நில்லுங்க. எந்த காரியத்திற்காக நீங்கள் பயந்து இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு உறுதுணையா இருந்து தூதர்களை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ண அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சகர் இம்மட்டும் காத்தவர் இனி உங்கள் வரும் நாட்களெல்லாம் காக்க வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். சோ கர்த்தருடைய வார்த்தையின்படி பார்த்தோம் என்றால் இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழுந்து போவதில்லை. உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே உங்களை சுற்றி அவர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, அப்பா, சில காரியங்களை குறித்து பயந்து இருக்கிறார்கள். ஆண்டவரே, பயத்தின் காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாக்குங்க. இவர்களை ஆண்டவரே அக்கினிமயமான ரதங்களோடு நீர் வேலியடைத்து காத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளை காட்டிலும் என் தேவாதி தேவன் இவர்களுக்காக நீரே உறங்காமல் இவர்களை காத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த நாளில் உபவாசத்தோடு அடியேன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நீர் இவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள், பயங்கள் எல்லாவற்றும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் இந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் நிரப்புவதாக இந்நாள் வரைக்கும் நடத்தினீர், இனியும் தொடர்ந்து நடத்தும். ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் இருக்கிறீர் என்ற உணர்வோடு கூட இந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.